பாலை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு துரத்திக்கிட்டுலாம் போனீங்களே, அப்பயும் ஏன் கோல் விடல உங்களுக்கு? அதான் மெத்தட் தெரிலன்ற நான். மெத்தட் தெரியாமலாம் இல்லை, நான் தான் கேஷை விட்டுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன். சட்டையெல்லாம் கழட்டினா மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? சும்மா இருங்க, நான் விளாட்றத பாருங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நான் கண்ணை மூடிட்டே கோல் போடுற ஆள் பார்க்குறீங்களா? போட்டு காமிங்க. ஆஹா, தொப்பி அதே விழுந்துருச்சுப்பா. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். வாங்க வாங்க, டக்குனு மேட்ச் ஆரம்பிக்கலாம். எவ்வளோ நேரம்? நான் ரெடியாக இருக்கேன் பாருங்க. இருங்க வரேன். லைவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அது ஆன் ஆகட்டும். என்ன ஆன் ஆயிடுச்சா? லைவ் ஆன் ஆயிடுச்சு போல. சரி இப்போலாம் வாங்க. நான் எப்படி விளாட்றேன்னு ஆர்மிஸுக்கு தெரியணும், அதனால தான். சரி நான் போட்டா? ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. என்னை மாதிரி போடுங்க. இப்போ பாருங்க. என்ன போடுறீங்க? ஐய், பரவாயில்ல, நல்லா விளாட்றீங்க. இப்போ நான் ஒன்று போட்டு அடுத்து நான் தான் போடுவேன். என்னது இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடலாம். சரி ஏதோ ஒன்று. நீங்கள் விட்டுட்டீங்க, இப்போ நான் தான். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது? அட இருங்கப்பா. எப்படி? இருங்க இருங்க, இப்போ நான் போகிறேன் பாருங்க. என்னை அலைய விட்டுட்டே இருக்கீங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து போட்டுருவீங்களா? ட்ரை பண்ணலாம், அதுக்குள்ளே வாய வைக்காதீங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் திறமை இருக்கு. ஜஸ்ட் மிஸ்டு. நீங்களும் நல்லா தான் விளாட்றீங்க. என் அளவுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓரளவுக்கு ஓகே தான். என்னது ஓரளவுக்கு ஓகேவா? ஆமாம். எங்கே இப்போ இது போடுங்க பாப்பா. என்னங்க பிடிங்க. ஓகே. இவ்வளோ கிட்ட வந்து போட்டா எப்படி? நான் மட்டும் கிட்ட வந்து போட்டப்ப சொன்னீங்கல்ல. நீங்கள் ரொம்ப கிட்ட போய் நின்று போட்டீங்க, நான் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். இப்போ பாருங்க. ஆஹா, உள்ள போகவே இல்லை. அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சிங்க. கொடுங்க, இந்த வாட்டி ட்ரை பண்ணுறேன். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் வராது தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? பாருங்க, நீங்கள் இப்படி சொன்னதிலே வெறி வந்து நான் அடிச்சிட்டேன். அப்படியா? அப்போ முடிஞ்சா இந்த பாலியை போடுங்க. அப்படிங்க. கொடுங்க பார்ப்போம். என்னங்க? ஓகே. ட்ரிக்கை ஈஸியாக கற்றுக்கணும். இதோ இப்படி. நான் எப்படி போடுறேன்றதை பார்த்து கற்றுக்கோங்கட்டே. இருங்க, இவ்வளோ பக்கத்தில் நின்று போங்காட்டம் ஆடிட்டு இருக்கீங்க நீங்கள். நானும் எங்கே நின்று போடுறேன் பாருங்க. இப்படி போடணும், அதை விட்டு பக்கத்தில் நின்று போட்டால் என்ன அர்த்தம்? இங்கே போடுங்க, ஃபஸ்ட்டு இதை போடுங்க பார்ப்போம். இப்போ தூரமாக நிற்கிறீங்களே, அங்கேருந்து போடுங்க பார்ப்போம். முடிஞ்சால் தூரமாகவே நின்று போடுங்க. நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டு காமிங்க. இதோ பாருங்க, இப்போ எப்படி கோல் போடுறேன்னு. போடுங்க பாப்போம் அதையும். நீங்கள் கிட்ட நின்று அதையும் போட்டு போடுறீங்க. நான் தூரமாக நின்று போடுறேன், அப்புறம் வரலாங்க வேண்டியது. ஓகே. ஓ, லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க. போட்டு காமிங்க, எங்கே போகிறீங்க? இந்த போடுறேன் பாருங்க. திரும்ப வெளில வந்துருச்சு. இங்கேருந்து போடுங்க. இப்போ எங்கே தான் வெளில போயிடுச்சு? எங்கே வருது உங்களுக்கு? இல்லை வரும் எனக்கு. ஆக்சுவலி யூஸ்வலாக இன்றைக்கி தான் அதான் விதி விளையாடுது, என்னன்னு தெரியலை. என்ன இது இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டெய்லி நான் நிறைய கோல் அடிப்பேனே, இன்னைக்கு ஏதாச்சும் எனக்கு. நான் எவ்வளவு தூரமாக நின்று போடுறேன் பாருங்க. ஓகே. இந்த அளவுக்கு தூரத்தில் நின்று நீங்கள் பால் போடணும், புரியுதா? இருங்க வரேன். பாலை கொடுங்க இங்கே, நான் ட்ரை பண்ணுறேன். நான் வேணா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கவா? போட்டு காமிக்கிட்டா? இப்படி தான் தூக்கி போடணும். வந்துச்சு பார்த்தீங்களா? கிட்ட வந்து நின்று போட்டுக்கிறீங்க. இருங்க வரேன். கிட்ட போகிறது எப்படின்னு கற்றுக்கணும்ல. ஓகே ஓகே வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸ்டண்ட்லாம் பண்ணுறீங்க. வாவ். இங்கே பாருங்க, இப்போ நான் போகிறது பாருங்க. நான் முடிஞ்சா டேக்கிள் பண்ணட்டுமா? அது இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓய், இந்த மாதிரி பாலை ஓட விட்டு பிடிக்கலாம். எப்படி தெரியுமா? தோ ஓய் ஓய் ஓய்.
பாலை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு துரத்திக்கிட்டுலாம் போனீங்களே, அப்பயும் ஏன் கோல் விடல உங்களுக்கு? அதான் மெதட் தெரிலன்ற நான். மெத்தட் தெரியாமலாம் இல்லை, நான் தான் கேஷ் விட்டுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டே. இப்பெல்லாம் பச்சையா சொல்லி சமாளிக்க கூடாது, புரியுதா? உங்களுக்கு முடிஞ்சா போடுங்க. என்னது இது ஹைட்டாகவே போடல. இங்கே பாருங்க நான் போடுறத. எவ்வளோ ஹைட்டு பாருங்க, உழுந்துச்சு பார்த்தீங்களா? சட்டையெல்லாம் கழட்டினா மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? சும்மா இருங்க, நான் விளாட்றத பாருங்க பார்த்தீங்களா? லைவ் ஓடிட்டுருக்கு, கேமரா திருப்புங்க, நான் கோட்டை கழட்டிட்டு வரேன். இப்போ பாருங்க ஆரம்பிச்சுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். லைவ் போய்கிட்டு இருக்கேன், நான் தோற்று போனால் அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா அவங்க என்ன? அதுக்காகவாச்சு என் மான மரியாதையை காப்பாற்றி நான் நல்லா விளாடணும். என்ன நீங்கள் பால் எங்கெங்கேயோ ஓட்ட போகிறீங்க இஷ்டத்துக்கு? இந்த மாதிரி போடுங்க, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சீன் போட்டா இப்படிதான். நான் இப்போ சீனே போடலையே. இங்கே பாருங்க, நான் கண்ணை மூடிட்டே கோல் போடுற ஆள் பார்க்குறீங்களா? போட்டு காமிங்க. ஆஹா, தொப்பி அதே விழுந்துருச்சுப்பா. கண்ணை முடிட்டே போறேன்னு சொல்லிட்டு பால் நீங்க போடவே இல்லை பார்த்தீங்களா? அதுதான் தெரியாமல் விழுந்துருச்சே. நான் என்ன சரி, தொப்பி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அது எடுக்க எவ்வளோ நேரம் ஆகிட போதே. அப்படிலாம் இல்லை, இதை நான் போகிறேன் பாருங்க. எங்க கண்ணை திறந்தே ஒழுங்கா வரல, இல்லை கண்ணை முட்டை இப்படி போடுவீங்க? அட இப்பெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இருங்க வர, லைவ் வர ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க, அடுத்த பாலை போடுங்க, எப்படி கண்டிப்பாக கோல் விழுவாது. அப்படிலாம் நீங்கள் இப்போ வாய வைக்கக்கூடாது சரியா? நான் போட்டு காமிக்கிறேன். நான் தான் கோல் போட போகிறேன். லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, அத்தனை கோடி ஆர்மிஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்காக வச்சு நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசலாம்னு நாலு வார்த்தை. அதெல்லாம் நடக்காது. இருங்க வரேன், நானே பால் போட்டு வின் பண்ணிக்கிறேன். எத்தனை வாட்டி போட்டாலும் உங்களுக்கு வரலையே. ஆடா இருங்கங்க, இப்போ பாருங்க. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த நெட்டில் தான் இருக்கணும். அதை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கோல் போடவே முடியாது. ஆமாம் இருங்க, இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்பயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். தாராளமாக ட்ரை பண்ணுங்க, எத்தனை வாட்டி வேணாலும் ட்ரை பண்ணுங்க, போட்டு பாருங்க. இது ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை இந்த நெட்டு, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆட போங்கப்பா, எப்போவுமே இந்த கேமை நைஸாக விளாண்டுருவேன், இன்றைக்கி தான் அதை கஷ்டமாக இருக்குது. ஏதோ நான் டயர்டாக இருக்கேன் போல். இந்த மாதிரியே சொல்லி சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் விளையாட பார்க்காதீங்க, ஒழுங்காக விளையாடுங்க. நான் இப்போ விளாட மாட்டேன் நான் சொன்னேன், இருங்க வரேன். இந்த பாருங்க, இது எப்படி உள்ள வச்சு பார்த்தீங்களா? ஏதோ ரொம்ப நேரம் ட்ரைக்கு அப்புறம் இது வந்திருக்கு. இது எதிர்ச்சியெல்லாம் வந்ததில்லை, நான் வேணும்னே ஃபோக்கஸ் பண்ணி போட்டது. கை வேற வலிக்குது, தூக்கி தூக்கி விளாட்றோம்ல. ஆமாம், ரொம்ப கை வலிக்குது தான், கால் வலிக்குது. பரவாயில்லையே, தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் கோல். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து போடுங்க பார்ப்போம். இருப்பா, கொஞ்சம் 2 பால் போட்ட உடனே ஓவரா சீரோ போடுறேன். இந்தோ இப்போ நானும் போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆடா இருங்க, நான் போடுறேன் பாருங்க. நான் எல்லா பாலையும் தூரமாக நின்று போடுறேன், நீங்கள் கிட்ட கிட்ட நின்று போட்டு ஈஸியாக கோல் அடிச்சிடுறீங்க. கிட்ட நின்று போடுறதும் கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி இது கஷ்டமாகும்? நான் பால் போகிற போட்டு ஏன் கிட்ட நிற்கிறீங்க? தூரமாக இல்லைங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்னடானா கிட்ட போய் அடிச்சுட்டு வந்துட்டு ஈஸியாக உட்காந்துக்கிறீங்க. ஏன் நான் தூரத்துலேருந்து ஓடி போய் தான் அடிக்கிறேன். ஓடி போயெல்லாம் அடிக்கூடாது, ஒரு இடத்துல நின்று தூக்கி போடணும், தூரமாகவே நின்று. பார்த்தீங்களா இப்போ விழ மாட்டேங்குது. தூரமாக இருந்தே பால் போடுற பக்கம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரி விடுங்க, ஒத்துக்கிறேன், என்ன செய்யுது? இப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்படி பார்த்தா கிட்ட நின்று பால் போடுற பக்கம் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் கிட்ட நின்று போட்டாலும் போட மாட்டீங்க பார்த்தீங்களா? ஆமாம், கிட்ட நின்னுமோ எனக்கு வரல, பேசிக்கிட்டே பாலை தடுக்கி விட்டுட்டேன். எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா மிஸ், அதுக்குள்ளே ஒரு டயர்ட் ஆகிட்டாரு. இவர் என்ன சொல்கிறதுக்கு வர? அட என்னப்பா, நான் ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருக்கேன். நானும் கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தேன், எனக்கு பெருசாக டயர்ட் ஆகலையே. கையில் அந்த சட்டையெல்லாம் போட்டு ஜாலியாக இருக்கீங்க, நான் அப்படியா? பாருங்க எவ்வளோ பெரிய டிஷர்ட்னு. இந்த மாதிரி நியூவாக ட்ரை பண்ணலாமா? என்ன நியூ? இந்த பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ்ல அதெல்லாம் போஸ் கொடுத்துட்டு தானே பால் போடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா? இங்கே சும்மா பால் போடவே வரல, இதில் போஸ் கொடுத்து வர போடணுமா? சும்மா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்க நீங்கள் எதனா ஒரு போஸ் கொடுங்க. வேணாம் வேணாம். இல்லை கொடுங்க, நீங்கள் தானே ஆரம்பிச்சு விட்டது. அந்த பிளேயர்ஸ்க்குலாம் தனி ஸ்டைல் இருக்கு, நமக்கு வர மாட்டேங்குதுப்பா. சே எம்மாடி, எனக்கு முது வலிக்குதுப்பா. டயர்டாகவே இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே. அது இப்போதான் டயர்டு கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு.
பால் நல்லா ஹைட்டா தூக்கி போடணும், அது நமக்கு வர மாட்டேங்குது. அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றது? யாருன்னா மாடியில் நின்று பால் தூக்கி போடுங்க, கீழேருந்து திரும்பவும் பால் நான் மேலே தூக்கி போடுறேன். அது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா ஆமாம் போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஏது மாடி இருக்குது, யார் தூக்கி போடுவா? ஏய் இங்க இருக்கு, நான் வேணா மேலே போட்டு தூக்கி போட்டுமா? மேலே போயிட்டு தூக்கி போட போகிறீங்களா பாலையா? ஆமா, நான் மேல இருந்து தூக்கி போடுறேன். என்னையா பேசுகிறீங்க? நிஜமா தான் சொல்றேன், இருங்க வரேன், மாடிக்கு போறேன். என்ன இவர் வேகமாக மாடிக்கு போகிறாரு? மாடிக்கு போனேன்னு போனவர் தான் சத்தத்தையே காணும். தனியாக நாளே விட்டு எங்கேயும் போனார் மனுஷன். லைவ் இன்னும் ஓடிட்டு தான் கட்டாவல. ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. ஏய் என்ன மேலே இருந்து பால் கீழே விழுவுது? மேலே தான் இருக்கீங்களா? பார்த்துட்டேன் உங்கள. பாத்தீங்களா, நான் இங்க இருந்து போடுறேன். இப்ப நான் தான் நெட்டு. என்னது நீங்கள் தான் நெட்டா? ஆமா, அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேணா மேல இருந்து கோல் போட ட்ரை பண்ணவா? அதெல்லாம் விழுவாது, கஷ்டம். புதுசு புதுசாக யோசிக்கிறியா? நம்ம வேணா சும்மா கீழே இருந்து பால் பிடிச்சி விளாட்லாம், அதுதான் செய்யலாம். வேணுமா? போடுங்க. வர மாட்டேங்குது. இன்னும் ஹைட்டாக போடணுமா? சே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போட்டுறதா உள்ள போயிருக்கும்ல. நமக்கு பேஸ்கெட் பால்லாம் செட் ஆகல, பால் பிடிச்சி விளாட்றதா செட் ஆகும். நீங்க மேல பாலை போடுங்க. அட இருங்க வரேன். சரி மேலேயே பாலை போடுறேன். இப்படி பால் பிடிச்சி பிடிச்சி விளாட்லாம், ஜாலியா இருக்கும். என்ன தன்னால் அது நெட்டுக்குள்ளே போகுது? எனக்கு மட்டும் அண்ணாந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கு, கழுத்து வலிக்குது. கேம்னா அப்படிதான், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் தானே மாடிக்கு வந்தேன். இந்த வாட்டி போட்டுடலாம். நல்ல வேலைப்பா உள்ள போட்டாச்சு, இல்லை அசிங்கமாக போயிருக்கும். மேல நான் இங்க ஒருத்தருக்கு எனக்கு பாலை கொடுக்கவே மாட்டீங்க. இருங்க வரேன். இந்த பாலை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்டா ஒரு கோல் போட்டுடுறேன். நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கோல்லாம் விடுவாதே. நீங்கள் வாய வச்சுட்டீங்களா, கண்டிப்பாக விழுவாது தான். மேலே எடுத்துட்டு பேசாமல் வேடிக்கை பார்க்காம எவ்வளோ பேசாது பார்த்தீங்களா அவரு? பரவாயில்ல, நான் இத்தனை கோல் போட்ட வரைக்கும் எனக்கு மனசு திருப்தியாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல கேம் ஆக்சுவலி. பார்க்குறவங்களாம் லைவில் என்னை பாராட்டி இருப்பாங்க. ஆர்மிஸ் மத்தியில் கொஞ்சம் கெத்தாயாச்சு. அது போதும், லைவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.